ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபயர் அண்ட் ஐஸ். இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜ்ஜி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது அதை ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணது, 1 கப் கேரட், கொஞ்சமா குடமிளகாய், 1/4 கப் பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போறோம். கொஞ்சமா சால்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல கொட்டி ஆற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழிப்பணியார பேன்ல எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சரை இதில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 30 செகண்ட்ஸ் இது வேகட்டும். அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 30 செகண்ட்ஸ் வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ணிட்டோம்னு.